கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் முழுவீச்சில் நடைபெற்று வரும் வெள்ள நிவாரணப் பணிகள் மற்றும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு துரிதப்படுத்தி வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை அமைச்சர்கள் நேரில் வழங்கி ஆறுதல் கூறினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்ய போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, மின்வாரியம் உள்ளிட்ட அரசு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் இரா விஸ்வநாதன், திரு ஆர் வைத்திலிங்கம், திரு எம் சி சம்பத், திரு கே ஏ ஜெயபால், திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைக்கிணங்க கடலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று முகாமிட்டு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள தகுந்த ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். மேலும் அமைச்சர்கள் தனித்தனியே சென்று வெள்ள நிவாரணப் பணிகளை நேரில் ஆய்வு செய்வதோடு அவற்றை துரிதப்படுத்தி வருகின்றனர். கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் மழை நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து வரும் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஓனான்குப்பம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியாக 5000 ரூபாய் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அமைச்சர் திரு எம் சி சம்பத், மூத்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். காராமணி குப்பத்தில் ஆழ்துளை கிணறு சீரமைக்கும் பணியினை அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எம் சி சம்பத், சட்டமன்ற உறுப்பினர் திரு சொரத்தூர் ராஜேந்திரன் ஆகியோர் பார்வையிட்டனர். மேலும் கம்மியம்பேட்டை, கெடிலம் ஆற்றங்கரையை பலப்படுத்தும் பணியினை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ அருண்மொழி தேவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகளூர், மூப்பநேரி பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வரும் ஏரிக்கரை உடைப்பு சீரமைப்பு பணிகளை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் நேரில் பார்வையிட்டார். வடக்கு வெள்ளூர், மேல்பாதி, புவனகிரி பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை அமைச்சர் வழங்கினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி செல்வி ராமஜெயம், திரு முருகுமாறன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டுள்ள அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் வீராணம் ஏரியை பார்வையிட்டு கரை பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட பாலத்தை அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ அருண்மொழி தேவன், சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் ஆகியோர் உடனிருந்தனர். அண்ணா கிராமம், பன்ருட்டி ஆகிய பகுதிகளில் மழை நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து வரும் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் பன்ருட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய காட்டுப்பாளையம் ஊராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்குமாறு கால்நடை மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட 20 பேருக்கு தலா 5000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியன் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டு வரும் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் பரங்கிப்பேட்டை மற்றும் கீரப்பாளையம் ஒன்றியங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார். மேலும் தெற்கு பிச்சாவர பகுதியில் உப்பனாற்றில் தண்ணீர் வடிவதற்கு தடையாக இருந்த ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதனிடையே கெடிலம் ஆற்றங்கரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி, கடலூர் மாவட்டத்தில் 583 கிராமங்களில் 400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் விநியோகம் சீராக்கப்பட்டுள்ளதாகவும், வெள்ளம் சூழ்ந்த ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே எங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 683 ஊராட்சிகளிலிருந்து கிட்டத்தட்ட 520க்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் கம்ப்ளீட் பிளஸ் இன்னும் 53 ஊராட்சியிலே பார்ட்லி இபி பவர் ரெஸ்டோர் பண்ணப்பட்டுள்ளது. இதர எல்லா ஊராட்சியிலே இதர இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 120க்கு மேலே ஜெனரேட்டர்ஸ் செட் வச்சுட்டு தண்ணி ஏற்றிட்டு we are trying to ensure that there is no panchayat without water supply அந்த ஒரு இன்ஷோர் பண்ணப்பட்டு வருகிறது.